மேலறை தியானம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லிசா ஸ்டாக்போல், விஸ்கன்சின், USA. தலைப்பு மாற்றங்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. எனது பூஞ்செடி செழிப்பாக வளர்ந்தும் பூக்கவில்லை. அதனால் பூந்தோட்டம் வைத்திருக்கும் ஒருவரிடம் அது பற்றி விசாரித்தேன். வெயில் படும் இடத்திற்கு மாற்றும்படி சொன்னார். பல செடிகளை இடம் மாற்றி வைத்தேன். ஒரு செடிதான் பூத்தது. இடம் மாற்றி வைக்கப்படும் செடிகள் புதிய நிலத்துக்கு பழக்கப்பட்ட பிறகுதான் பூக்கும் என்று அறிந்து காத்திருந்தேன். அதன்படி அடுத்த வருடம் அதன் காலத்தில் முழு செடிகளும் நிறைய பூத்திருந்தன. காத்திருந்ததற்கு பலன் கிடைத்தது. மாற்றம் மனிதருக்கும் கஷ்டமாக இருக்கும். நான் பட்டம் பெற்று வெளியேறியதும் சரித்திரம் கற்பிக்கும் ஆசிரியர் வேலை கிடைத்தது. முதல் வருடம் சவால்கள் பெரிதாக இருந்தன. வேறு வேலை கிடைக்காததால் அடுத்த வருடமும் அதே வேலையை தொடர்ந்தேன். 2வது வருடம் சூழ்நிலைக்கேற்ப என்னை மாற்றிக்கொண்டதால் சீக்கிரமே சிறந்த ஆசிரியனானேன். 3 வருடங்களின் பின் சிறைச்சாலை ஊழியத்தில் இணைந்தேன். அங்கு கற்பித்தல் வேலை அதிகமாக இருந்தாலும் எனது 3 வருட அனுபவம் பேருதவியாக இருந்தது. முந்தின வேலையின் முதல் வருடத்தில் கடவுள் என்னுடன் கூட நடந்து இந்த வேலைக்காக என்னை ஆயத்தப்படுத்தி இருந்ததை இப்போ அறிகிறேன். அதற்கு பின் எனது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை கடவுள் என்னுடன் கூட வருகிறார் என்று விசுவாசித்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு முன்னேறினேன். ஜெபம். கிருபை நிறைந்த தகப்பனே, நாங்கள் இடம் மாறும்போது அதற்கேற்ப நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாக எம்மை மாற்ற உதவி செய்வதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. சவாலான காலங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஏற்ற காலங்களாகலாம். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.